திவ்யா கள்ளச்சி, கார்த்திக் மற்றும் அவங்களுடைய கூட்டாளி சித்ரா இவங்க எல்லாருமே இப்ப குண்டர் சட்டத்துல மாட்டிருக்காங்க. இதற்கு முன்னாடி உள்ள வீடியோல போக்சோ சட்டத்துல மாட்டினதா நான் சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட 16 பிரிவுகளின் கீழ் இவங்களை கைது பண்ணிருக்காங்க. இப்ப குண்டர் சட்டமும் பாஞ்சனால இவங்களுக்கு இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு எதுவுமே சொல்ல முடியாது. இதையும் தாண்டி இவங்களுக்கு பெயில் அப்படிங்கறத கனவுகளை கூட நினைச்சு பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு தான் இந்த வழக்கு போயிட்டு இருக்கு. இதையும் தாண்டி விசாரணையில என்னென்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னு தெரியணும்னா இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் சிவரஞ்சனி, சிகப்பநாடாவில இருந்து. திவ்யா கள்ளச்சி, கார்த்திக் இருவரும் கணவன் மனைவி போல ரீல்ஸ் போட்டாலும் நிஜத்துல இவங்க 2 பேருமே கணவன் மனைவி கிடையாது. எத்தனையோ ரீல்ஸ் போட்டாலும் அது ஆபாசமா தான் இருக்கும். இப்படி இருக்கிற நிலையில தான் ரீசெண்டா சித்ரா அவர்கள் பிரஸ் மீட்ல ஒரு விஷயத்த சொன்னாங்க. இப்போ இவங்க எல்லாருமே சேர்ந்து ஆபாச ரீல்ஸ் பண்றதோட தாண்டி குழந்தைங்களை வச்சும் ஆபாச ரீல்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு பகிரங்கமா ஒரு குற்றச்சாட்டை பிரஸ் மீட்ல வச்சாங்க. இதனை எடுத்து இந்த விசாரணைய ரொம்ப சீரியஸா பார்த்து எல்லாருமே கேஸ கொண்டு போனாங்க. அப்பதான் ஒரு சில விஷயம் தெரிய வந்திருக்கு. இதுல கூட்டாளியும் சித்ரா தானு எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, கார்த்திக் விசாரணையில என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுல சித்ராவும் இருக்காங்க. ஆக்சுவலி சித்ரா தான் எங்களை சிறுவர்களோட இருக்கிற மாதிரி போட்டோ பிடிச்சு தர சொன்னாங்க. நான் ஒருவேளை அந்த போட்டோ கிளிப்ஸ் எல்லாம் நான் சித்ரா கிட்ட கொடுத்துட்டேன்னா எனக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். திவ்யா கள்ளச்சியை மாட்ட வைக்கிறதுக்காக தான் இத்தனை விஷயங்களையும் நாங்க 2 பேர் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கார்த்திக் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் சித்ராவை பிடிச்சு விசாரணை பண்ணும் போதுதான் இது உண்மை அப்படிங்கிறது தெரிய வருது. இதனை அடுத்து இந்த கேஸ் 2 மாசம் மேல நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். போக்சோ சட்டத்துல இருந்து அவ்வளவு சீக்கிரமா வெளியே வர முடியாது. பெயில் கிடைக்கிறதும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ இந்த நிலையில தான் குண்டர் சட்டம் பாஞ்சிருக்கு. குண்டர் சட்டம் அப்படிங்கிறது 12 மாசம், அதாவது 1 வருஷத்துக்கு எந்த பெயிலும் கிடையாது. வழக்கறிஞரை வச்சு வாதாடவும் முடியாது. எந்த வழக்கறிஞரையும் நியமிக்கவும் முடியாது. ஏன்னா இது சிறுவர்கள் பாலியல் வழக்கு அப்படிங்கறனால இத போலீஸ் ரொம்ப தீவிரமா கண்காணிக்கிறாங்க. இப்ப வரைக்கும் தீவிர விசாரணையில தான் இருக்காங்க. இவங்களோட குடும்பத்தாரே முன்னாடி வந்து வழக்கறிஞரை நியமிச்சு அதுக்கப்புறம் வாதாடி அப்படி பண்ணா மட்டும்தான் பெயில் கிடைக்கிறது கூட 1% சான்சஸ் தான். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இவங்க வெளியவே வர போறது இல்ல. இதையும் தாண்டி இவங்களுக்கு பெயிலும் கிடைக்க போறது இல்ல. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒருவேளை இவங்க பெயில் கிடைச்சு வெளியே வந்தாலும் நீதிமன்றத்துல மற்றும் காவல்துறை வைக்கிற எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் பண்ணா மட்டும்தான் திவ்யா கள்ளச்சி வெளியே வர முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமையே இருக்கு.